ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓவலேஷன் ஆகிறதுக்கு ஒரு புதுவிதமான ஒரு ஐட்டம். அதாவது நீங்கள் தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரே ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம், வெஜிடபிள்னு சொல்ல முடியாது. இதை எழுத்தாக உங்களுக்கு எக்கு க்ரௌத் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருப்பேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஒரே ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி பழம். ஸோ என்னடா தக்காளி பழத்தை சாப்பிட்டா ஓவலேஷன் நல்லா நடக்குமா அப்படின்னா, இது லைவாக நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன இந்த ஒரு டிப்ஸு. ஸோ ஒரே ஒரு குட்டி தக்காளி பழம். ஸோ அந்த தக்காளி பழத்தை நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா, அது காலையிலையும் சாப்பிட்லாம், மதியானமும் சாப்பிட்லாம், நைட்டு சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு நேரம் ஒரு வேளை பச்சையாக நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ இது நீங்கள் சாப்பிட்றனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தக்காளி பழத்தை டெய்லியும் குட்டி பழமாக, அதாவது மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்டோன் கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல பாருங்கள், வயிற்றில் கல் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் குட்டி பழமாக இல்லைனா மீடியம் சைஸ் பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் பீரியடான 3rd டே, 5th டே, 7th டே, 9th டே, 11th டே. ஸோ இந்த 5 நாட்கள் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மீடியம் சைஸ் பழம் ஏதாவது ஒரு நேரம் எடுத்துக்கலாம். ஸோ இது அவ்வளவும் நல்லது. நார்மலாகவே நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் கடை வீதிங்களுக்கு மார்க்கெட்டுக்கெலாம் போகிறப்ப தக்காளி பழத்தை எடுத்து பச்சையாக சாப்பிடுவோம் சின்ன வயசில் நம்பலாம். ஸோ இப்போ அந்த பழக்கத்தை நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஸோ நம்ம பெரியவங்க நம்ம அம்மாங்க ஏதாவது சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களும் ஏதாவது ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும். ஸோ இதனால நம்ம உணர்கிறோம் இப்போது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு தக்காளி பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஓவலேஷன் சூப்பராக பர்ஃபெக்டாக நடக்கும். அடுத்தது ஒரு டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குது பாருங்கள், ட்ரை கிரேப்ஸ், கருப்பு ட்ரை கிரேப்ஸு. நான் சொல்கிறது க்ரீன் கிரேப்ஸில் ட்ரை கிரேப்ஸ் கிடையாது, பிளாக் ட்ரை கிரேப்ஸ் சொல்கிறேன். ஸோ பிளாக் ட்ரை கிரேப்ஸு கரெக்டாக 5 ட்ரை கிரேப்ஸு. அப்புறம் வால்நட் உங்களுக்கு எக்கு க்ரௌத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வால்நட்டும் ட்ரை கிரேப்ஸும் ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு அப்படியே நீங்கள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலும் சரி, இல்லைனால் அதில் பாலில் வால்நட்டை ஊற வச்சு ஒரு 11 o'clock எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே ஆப்ஷனல் தான். வெறும் வால்நட்டை மட்டும் பாலில், நல்லா சூடு பாலில் ஊற வச்சு ஒரு வால்நட் டெய்லியும் ஓவலேஷன் வரைக்கும் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இல்லைனா ட்ரை கிரேப்ஸும் வால்நட்டும் சேர்த்து நைட்டே ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இந்த 2 பொருள் ப்ளஸ் தக்காளி பழம் எந்த நேரமும் ஒரு நேரம் எடுத்துக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, டெய்லி வேண்டாம். ஸோ அது கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஓவலேஷன் முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிட்ரஸ் ஆசிட் நிறைந்த பழங்கள், மெயினாக ஸோ ஆரஞ்சு பழம் நம்ம எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதில் ஃபுல்லாக ஃபோலிக் இருக்குது. ஸோ ஃபோலிக் ஆசிட் நம்ம சாப்பிட கட்டாயம் பேபி சீக்கிரம் நின்றோம். ஸோ பிஃபோர் 3 monthஸும் ஆஃப்டர் 3 monthும் ஃபோலிக் நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். இது எல்லாமே எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஓவலேஷன் பர்ஃபெக்டாக நடந்துடும். இந்த ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இதே வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதமே கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.